வணக்கம் நண்பா நண்பிகள். நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாரோ கொண்டாடுறீங்களா? இனிய பிறந்த வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பா நண்பிகள், பெருகுறை தமிழர்களே. ஓகே காய்ஸ், இன்னைக்கு டாபிக் என்ன? அஜித் குமார் தற்கூரி ஃபேன். ஒருத்தர் தான், ஃபேன்ஸ் இல்லை, ஃபேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், காலையிலேருந்து ஃபுல்லு ட்ரெண்டிங் ஆயிருக்கு. நான் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுத்தையும் சொல்லிடுறேன். சிம்பிள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் வந்து தீனா பிக்சர் ரீரிலீஸ் ஆகும்போது அந்த இடத்துல தளபதி அஜித் ஃபேனே தளபதி ஃபோட்டோக்கு வந்து பேனருக்கு பால் ஊற்றிருக்கிறாங்க. இந்த பக்கம் பால் ஊற்றினாங்க. இது ப்ளஸ் பாயிண்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே. அதுவே செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கீ செயின் எடுத்து கிழிச்சு இது பண்ணதுமே தேட்டர் ஓனர் மேனேஜ்மெண்ட் இன்டர்வல் வரத்துக்குள்ளேயும் கில்லி பேனரை நீட்டாக புதுசு வாங்கிட்டு வந்து போட்டு அஜித் பேனரை தூக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கு. சில பேர் பண்ணுறதுனால மொத்த அஜித் ஃபேன்ஸையும் தற்கூரி, தல அஜித் ஏகே ஃபேன்ஸ் ஆர் தற்கூரி. தல அஜித் எவ்வளோ நல்லவர்னா ரொம்ப கோல்டன் ஹார்ட்டட் பர்சன். ஆனால் அவரோட ஃபேன் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவர் பேரை கிடக்கிறதுக்குன்னே பிறந்து வந்துக்குதுங்க தத்தலிங்கோ. தளபதி ஃபேன்ஸு அடிக்காமல் சாரி வீடியோ கேட்க வச்சாங்க. சாரி வீடியோ சொல்லிட்டாங்க. யாரோ ஒருத்தர் பண்ணுறதுனால மொத்த தலை ஃபேன்ஸையும் நான் குறை சொல்ல. ஆனால் தெய்வ செஞ்சு புரிஞ்சுக்கங்க, தளபதி எப்படிங்கிறாருன்னா, தலை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்போ இவரால் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. ஃபோன் பண்ணிட்டு என்ன சொன்னாருன்னா, நான் வந்து அரசியலுக்கு போகிறேன், அதனால என் ஃபேன்ஸ் எல்லாம் சோஷியல் அவேர்னஸ் அந்த மாதிரி என் கூட அரசியலுக்கு வந்துருவாங்க. ஆனால் உங்கள் ஃபேன்ஸுக்கு வந்து நீங்கள் வருஷத்துக்கு 2 தடவை படம் பண்ணுங்க, உங்கள் ஃபேன்ஸை திருப்தி பண்ணுங்க, உங்கள் உடம்பு ஹெல்த்து பார்த்துக்கங்க, ஃபஸ்ட்டு இங்கே ஹெல்த் ரிக்கவரி ஆகிட்டு வருஷத்துக்கு 2 படம் கொடுங்கன்னு அவரோட ஹெல்த்து, அவரோட ஃபிலிம் கெரியர் இவரே சொல்கிற. தயவு செஞ்சு ரிக்வஸ்ட் பண்ணுறேன், உங்கள் ஃபேன் கோசரம் பண்ணுங்கள், நான் அரசியலுக்கு போகிறேன், நானும் இல்லை அப்படி நீங்களும் இல்லைன்னா. அந்த அவ்வளோ நல்ல மனசு இருக்கிறது 2 பேரும் அவ்வளோ பகிர்ந்துக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம வேலாயுதம் இதுக்கு போனப்போ கூட, ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனப்போ கூட பிரியாணி செஞ்சு மங்காதா டீமு வேலாயுதம் டீமு நல்லா இருந்து அவர் வாட்செல்லாம் போட்டு விட்டார். அவரோட கல்யாணத்துக்கு இவர் போகிறது, இவரோட கல்யாணத்துக்கு அவர் போகிறது, அவர் பசங்களுக்கு இது ஃபங்க்ஷன் அப்போ கூட அவர் போய் பார்த்து நல்லா வந்துரு. அவ்வளோ அந்யூனமாக இருக்கிறவங்க. அவங்க காம்படிஷன் ஃபிலமுன்னு இருந்தால் அது ஒரு காம்படிஷன், அது வேறு. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் இது இவ்வளோ நாளாக இந்த இல்லை. அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் நல்லா ஆகிட்டாங்க, நார்மல் ஆகிட்டுன்னு இருந்தோம். மறுபடியும் யாரோ ஒருத்தர் பண்ணுறதுக்கு ஊரில் இருக்கிற மொத்த எல்லா கெட்ட பேரும் அஜித் ஃபேன்ஸ் சரியில்லை. இங்கே பேர் என்னன்னா அஜித், தலை ஏகே, இல்லை ஏகே சார், இல்லை தலை ஃபேன், இவங்க தலை அடிப்படை ஒருத்தம் பண்ணுறதுக்கு அந்த மொத்த மெயின் ஹெட்டுக்கே அடி விழுது. ஸோ தெய்வ செஞ்சு தற்கூரி ஃபேன் புத்தி இருந்தா இன்னொரு வாட்டி அஜித் ஃபேன் சார் ப்ளீஸ், தலை ஃபேன்ஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. எவனோ ஒருத்தன் தான் பண்ணானா தலை ஃபேன். ஸோ அதனால் தெய்வ செஞ்சு புரிஞ்சுக்கங்க. எவ்வளோ அசிங்கம்னா அது அவ்வளோ அசிங்கம். தலைக்கும் சரி, தலை ஃபேன்ஸ் நிறைய பேர் கோடான கோடிக்கிற ரசிகர்களும் சரி, தெய்வ செஞ்சு அவர் பேரை கெடுக்காமல் இருந்தாலே போதும். நாங்கள் எங்கள் பெருமை எதுவுமே பேசலை, ஓகேங்களா? நாங்கள் அரசியலுக்கு போகிறோம், நாங்கள் அங்கே என்ன பண்ணுறோம் அதை பற்றி நாங்கள் பேச போகிறோம், எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு படம் பண்ணல, நாங்கள் அந்த பேஜாரில் இருந்தால் இந்த மாதிரி 2 வருஷம் இன்னும் 2 படம் பண்ணிட்டாரு, ஒரு படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு. நாங்கள் அந்த கடுப்பில் இருக்கிறோம். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பேனரை கிழிக்கிறது பண்ணுறது எல்லாம் இதெல்லாம் வன்மையை கக்குறது. அப்புறமா இது என்னன்னா தலைக்கு இப்போ இது தலை தப்பு பண்ணாரு, ஆனால் தலை ஃபேன்ஸுன்னு மென்ஷன் ஆகிறதுனால தான் ரொம்ப எனக்கு கடுப்பாக எனக்குது. அவர் என்னவோ அவர் எங்கேயோ ஒரு பொறுமையாக ஒரு பண்ணிங்கிறார் நல்ல படம், இவர் எங்கேயோ ஒரு பொறுமையாக இவர் நல்ல படம் பண்ணிங்கிறார். ஆனால் இவங்க 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க. ஃபேன்ஸு அடிச்சுக்கு விட்டுட்டாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்ணுறதுனால அது ஒரு என்ன ஆகுது, ஒரு மறுபடியும் ஒரு கான்வர்சேஷன் ஆகுது சோஷியல் மீடியாவில். அதையே போட்டு அறப்பானுங்க. இதில் வேறு அவன் இவன் உட்காந்து ஆப்போசிட்லாம் தலை ஃபேன்ஸ் இப்படி போட்டாங்க, தலை ஃபேன்ஸ் இதுக்கு என்ன நினைக்கிறீங்க, அதுக்கு என்ன, இதையே போட்டு சாவடிப்பாங்கடா. தலை பேரை கெடுக்கிறதுக்கு நீ வராதிங்கடா. தெய்வம் செஞ்சுடா, புரிஞ்சுக்கோங்கடாப்பா சாமி, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன்டா. தளபதி ஃபேன்ஸ் வாரு வேணாடா, முடிச்சிக்கலாம்டா. நாங்களே சைலண்டாகிறோம், நீங்களும் சைலண்டாக இருங்க. அப்புறமா அவன் சாரி கேட்டான். சாரி விட இது அசிங்கம் தேவையா? நான் பேனரில் கீச்சேன் ஏதோ ஒரு ஹவுஸ், ஏதோ ஒரு இதுக்கு சீனுக்கு கிரேஸுக்குன்னு சொன்னான். இது தேவையா? படத்தை வந்தோமா, வெயிட் பண்ணோமா, என்ஜாய் பண்ணோமா, போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பேனருக்கு ஒரு நல்ல அஜித் ஃபேன் வந்து பாலாபிஷேகம் பண்ணார், தளபதின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு தற்கூரி என்ன பண்ணிக்குது, அது ஒரு தண்டகர்மாந்திரம் பூச்சி கீச்சு விட்ச்சு. கண்டுபிடிச்சி சாரி கேட்டாங்களே, இந்த அசிங்கம் தேவையா? பில்டப்புக்கு பண்ண மறுபடியும் சாரி தளபதி ஃபேன்ஸு டிவிக்கே பார்ட்டிக்கு சாரின்னு சொல்லிட்டு, இது தேவையா உனக்கு? எவ்வளோ பெரிய கேவலம் சொல்லு உனக்கு. பண்ணுறப்ப சீனு மாட்டினியா, தொக்கா மாட்டினியா, ஆனால் அடிக்கலை. இதுதான் உண்மை. யாரும் ஒரு அடி புண்படுத்தலை, ஒன்றும் பண்ணல. அப்படியே பூச்சி லாக் பண்ணிட்டு சாரி வீடியோ கேட்டு வச்சோம், சாரி பண்ணி நாங்கள் ஹாப்பி சாரி வீடியோ. ஆனால் அது எவ்வளோ அசிங்கம் சொல்லுங்கள். தலை ஃபேன்ஸ்க்கு எவ்வளோ அசிங்கம். தலைக்கு அசிங்கமே இல்லை. எவனோ பண்ணுறது. அவன் தலை ஃபேனே இல்லை. சொல்லப்போனால் சொல்லணும்னா அவன் தலை ஃபேன் இல்லை. ஆனால் பேர் போகிறது தலை ஃபேன் தற்கூரிஸ். இப்போ நானே அதை தான் சொன்னேன், டைட்டில் அதுதான் வைக்க போகிறேன். கில்லி பேனர் இஷ்யூ
தல தற்கூரி ஃபேன் தான் போட போகிறான். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்புக்கு மொத்த ஃபேன்ஸ் கம்யூனிட்டி குரூப்புக்கே அசிங்கம். இன்னொன்று அந்த ஹீரோவுக்கு தான் அசிங்கம். இவங்க ஃபேன்ஸ் சரியில்லை, இவர் சரியாக வெளிநடத்தல. இதுக்கு தான் அந்த மனுஷன் யாரையும் பார்க்கறதில்ல, யாரு கூடயும் சேர்றதில்ல. இந்த மாதிரி ஒரு அன்எஜுகேட்டட் இல்லிட்ரேட் கண்ட்ரிபியூட்டர் இருந்தால் என்ன பண்ண முடியும்? அந்த மனுஷனும் என்ன பண்ணுவார்? தயவு செஞ்சு உங்கள் ஃபேன், நீங்கள் உங்கள் ஹீரோ, உங்கள் ஃபேவரட் ஹீரோ ஓகே. எங்கள் ஹீரோ எங்கள் ஃபேவரட் ஹீரோ. என் ஃபேவரட் இல்லை யாரே இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு கடுப்பாகுது. எவ்வளோ நல்ல கூலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், வார் இல்லாமல் இருந்தது. மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆமை ஃபேன்ஸு, இது வந்து இவங்க அரசியல் பண்ணுறாங்கோ. இதே சின்னதாக ஒரு அடி அவன் மேலே பட்டுருந்தா கூட தளபதி ஃபேன்ஸ் ரவுடிசம் பண்ணுறாங்கோ, பொலிட்டிக்கலுக்கு வரத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பண்ணுறாங்கோ. இன்னும் பாலிடிக்ஸ் கொண்டா இன்னும் பவர் கெஸ்ட்டாக மொத்தமாகவே பாலிடிக்ஸில் இறங்கி பவர் எல்லாம் கெஸ்ட்டாக இன்னும் எவ்வளோ எல்லாம் பண்ணுவாங்க. பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு வந்திருக்கோம். ஆனால் எங்கள் நல்ல காலம் அந்த நல்ல கெட்ட புத்தி இல்லாமல் நீட்டாக சூப்பராக அவங்ககிட்ட ஒரு சாரி மட்டும் கேட்டு அமிச்சிட்டு அதை ஒரு அடி அடிச்சிருந்தா கூட இதை வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா பிசிசி நியூஸ்க்கெல்லாம் போயிட்டுருக்கோம். பிசிசி நியூஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் இதை பெருசாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல சாரி கேட்டதுனால தப்பிச்சிங்கன்னா நாங்களும் பொறுமையாக கரெக்டாக பண்ணிக்கிறோம். நாங்கள் எங்கள் வெளியில் போகிறோம், உங்கள் வெளியில் நீங்கள் போங்களேன்ப்பா, ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? வாஷ் அவுட் பண்ணாதீங்கடாடி. தலை பேர் கெட்டு குட்டி சோறாய் போகுது. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் ட்ரூத். இதுதான் நீங்கள் பண்ணிங்கிறது. நீங்கள் ஒரு நல்ல ஃபேனாக இருந்தால் 4 பேர் நல்லது பண்ணுங்க, ஓகேங்களா? இந்த மாதிரியெல்லாம் தளபதி அதான் எனக்காக என் ரசிகருக்கும் 4 பேரை நான் வாழ வச்சு தான் பழக்கம். என்ன நண்பான்னு கேட்குறா இருப்பார். அதுதான் நாங்களாம் 4 பேருக்கு நல்லது பண்ணுறது தான் எங்களோட குறி, எங்களோட மோட்டிவ் எல்லாமே. நாங்களே கில்லி படத்தை பார்த்துட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மனுஷன் 2 பச்சர் பண்ணிட்டா வரமாட்டாரே. அது மாதிரி ஒரு ரிலீஸ் பிக்சர் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கடுப்பு, அந்த ஃபீலிங்ஸில் இருந்தால் நீங்கள் அந்த பேனரை கிழிக்கிறதும் பண்ணுறதும்னா கடுப்பாமா ஆகாது. இதே நாங்கள் எதனா பண்ணியிருந்தோம் நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களா? எங்களை போட்டு தோயின் ட்ரோலில் போட்டு தேய்ச்சி இன்னும் இப்போ பொலிட்டிக்கல்ஸு பவர்க்கே வரல, அது கூட பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கே இவ்வளோ அலப்பறை பண்ணுறாங்க. இன்னும் வந்துட்டா எப்படி இவங்களுக்கெல்லாம் ஓட்டே போடக்கூடாது, இவங்களெல்லாம் ஸ்டார்டிங்கில் கிள்ளி எறியணும், புள்ளி எறியணும், எல்லாம் இவ்வளோ பேசியிருப்பீங்க. இவ்வளோ பேசியிருப்பீங்கடா நீங்கள்லாம். மனுஷனா பேசியிருப்பீங்களா நீங்கள்லாம்? அப்படியே என்னவோ தளபதி தான் சொல்லி நாங்கள்லாம் அப்படியே போயிட்டு அவர் தளபதி எங்களுக்கு ஃபோன் பண்ண மாதிரியும் நாங்கள் போய் பண்ண மாதிரியும் இருக்கோம்டா. ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணறலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இஸ் எ ஜென்யூன் ஜென்டில்மேன். யாரோ பண்ணுற ஒரு தற்கூரி அன்எஜுகேட்டட் இல்லிட்ரேட்டுக்கோசரம் நான் தலை பற்றி இசிக்கல. ஆனால் தலை ஃபேனு தான் நான் இஷ்டங்கிறேன். ஏன்னா அவங்க தான் பண்ணுது, அவனே ஒத்துக்கணும், ஓகேவா? தெய்வ செஞ்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணாதீங்க. எல்லாருமே ஒரே மாதிரி அந்த இடத்துல ஏதோ ஒரு க்ரௌடு கூடி ஒன்று போட்டு 4 மிரி மிதிச்சிருந்தா என்ன இருக்கும்? அங்கே எல்லாருமே தலை ஃபேன்ஸ் இருந்தாலும் ஓகே. அங்கே ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட்டாக ஏதோ ஒரு இதில் டக்குன்னு வந்து போட்டு சாத்திட்டு இருந்தா என்ன பண்ணிடுவேன்? அப்புறமா பேனரை புதுசாக வந்து போட்டாங்க, தலை பேனரை தூக்கிட்டாங்கன்னு வேற நான் இதில் படித்தேன். எல்லாமே இன்ஸ்டாகிராமில் படித்தேன். இது உண்மையாக பொய்யான்னு தெரியல. தூக்கிட்டாங்கன்றப்போ எனக்கே பேஜாராச்சு. எவனோ பண்ணதுக்கு என்னத்துக்கு அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன, நாங்கள் கஷ்டப்பட்டு போடச்சோம். இப்போது நெக்ஸ்ட் வரும்போது அதுக்கு இன்னொரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவையா? வாட் அ லாஜிக் மேன். எங்கடா இருக்கிறீங்க இன்னும்? 2024 அந்த மனுஷன் 2 பிக்சர் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒன்றுமே இல்லைடா. நெக்ஸ்ட் ஒரு ரீரிலீஸுக்கு தான்டா நாங்கள் வெயிட் பண்ணோம். புரிஞ்சுக்கோங்கடா. தயவு செஞ்சு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன்டா. இந்த மாதிரி தற்கூரித்தனமாக தலை ஃபேன்ஸ் இருக்காதீங்கடா. தளபதி ஃபேன்ஸ் இல்லை, தற்கூரியாக தலை ஃபேன்ஸ் இருக்காதீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மல் லைஃப் வாங்க. உங்களுக்குன்னு ரியலைசேஷன் ஒரு லைஃப் இருக்குது, உங்களுதுன்னு ஒரு இது இருக்குது. அதை போயிட்டு பாருங்கள். அந்த படம் என்ஜாய்மெண்ட்டுன்றது ஒரு 150-250 ருபீஸ் கொடுத்து பார்க்குறேன்னா உங்கள் ஃபுல் ஃப்ரீயாக மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக வச்சு நான் ரொம்ப போய் என்ஜாய் பண்ணணும். அதை விட்டுட்டு தளபதி ஃபேனை கிழிக்கிறது, அங்கே போயிட்டு தர்மடி செருப்படி வாங்குறது, மறுபடியும் சோஷியல் மீடியாவில் வந்து சாரி கேட்குது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? மானங்கட்ட பொழப்பு இதெல்லாம். இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லி புரியணும்னு இல்லை. யாரோ ஒருத்தர் பண்ணுறதுக்கு அந்த மனுஷன் பேர் தான்டா அடி வாங்குது. புரிஞ்சுக்கோங்கடா. அவ்வளோதான். இந்த வீடியோவில் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு தளபதி ஃபேன் அடிச்சிக்காதீங்க. ஆனால் தளபதி ஃபேன்ஸ் அடிச்சிக்கிறதுலாம் இருக்குத சொல்கிறேன். இவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தலை பேரை மட்டும் தளபதி ஃபேன்ஸ் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். தலை இசிக்குதானா? அது தலை வந்து ஒரு கரெக்டான ஜென்டில்மேன். இவங்க தான் அன்எஜுகேட்டட் தற்கூரி பசங்க. இன்னும் முன்னேறவும் இல்லை, படிக்கவும் இல்லை, இன்னமும் பண்ணல. ஸோ அவன் சாரி கேட்டான், புரிஞ்சுக்கணும். அது ஏன் பண்ணிட்டு சாரி கேட்குறது? அந்த அசிங்கம் தேவையா? பெருசாக கீச்சாரு இப்படி மேனேஜ்மெண்ட் எத்தனை மாற்றி எல்லாம் போட்டாங்க. மறுபடியும் அங்கே போயிட்டு பின்னாடி பக்கெட் பேச நான் சார்ன்றது இதெல்லாம் தேவையா? எவ்வளோ அசிங்கம். உன் மூஞ்சி வெளியே காட்ட முடியுமா? உன் மூஞ்சி மொத்த பேருக்கும் ரிஜிஸ்டர் ஆகுது, எல்லாருக்கிட்டையும் வீடியோஸ் இருக்குது, எல்லா பக்கமும் சோஷியல் மீடியாவில் தான் ஓடிங்குது. இது தேவையா? கருமண்டா. நீங்கள்லாம் எங்கே தாங்கிறீங்களோ, வயிற்றுக்கு பூவா தின்றீங்களோ இல்லை வேறு எதனா மண்ணை தின்றீங்களோ எனக்கு தெரியல.
ஓகே கைஸ். இதுதான் என்னோட ஃபீலிங். என்னோட வன்மைன்னு நெனச்சுக்கோங்க. இல்ல என்னன்னோ இவன் பில்டப் எடுத்துக்கினான்னு கூட நெனச்சுக்கோங்க. என்னன்னா நெனச்சுக்கோங்க. எனக்கு தோணுனத நான் சொல்ட்டேன். புடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. புடிக்கலையா கமெண்ட் அடிங்க. டிஸ்லைக் அடிங்க. இல்ல உங்களோட கருத்த கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எதனா தப்பா பேசியிருந்தா, நான் தப்பா பேசல. கரெக்ட்டா பேசியிருக்கேன். ஹர்ட் ஆயிருந்தா உட்டுருங்க. அந்த பாயிண்ட்டே எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்றேன். சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன். பை பை. சைன் அவுட்.